வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 12th காமர்ஸில் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் சாப்டர் 11 எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் செலெக்ஷன் டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட்னா என்ன பார்க்க போகிறோம். பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்க இது வந்து இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட்டே கிடையாது. அது ஒரு கேண்டிடேட்டுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற டெஸ்ட்டு கிடையாது. இது உங்களோட பர்சனாலிட்டி எபிலிட்டி, அதோட எமோஷனல் அண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற டெஸ்ட்டு தான் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. இதை பார்க்கலாம் வாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் refers to the test conducted to find out the non-intellectual traits of a candidate, namely temperament, emotional response, capability and stability. அதான் சொல்லியிருக்கு பாருங்கள். பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்க எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க அவங்களோட இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட்டே இது கிடையாது. அவங்களோட டெம்பர்மெண்ட்னாக்க அவங்க எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸு எப்படி இருக்குது, அந்த உணர்ச்சி பூர்வமான பிரதிபலிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், கெப்பாசிட்டி அண்டு ஸ்டெபிலிட்டி அப்படின்னாக்க அவங்களோட உறுதித்தன்மை எப்படி இருக்குது, அவங்களோட கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அவங்களோட திறமை கெப்பாசிட்டினா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட எப்படி இருக்குது. இது எப்படி கொஸ்டினே கேட்பாங்க அப்படின்னாக்க அவங்களோட எமோஷனல் பண்ணுற அளவுக்கு தான் கொஸ்டினே இருக்கும். அவங்கள வந்து டெம்பர்மெண்ட், அதாவது உணர்ச்சி பூர்வமாக அவங்கள வந்து டென்ஷன் ஆக்குற அளவுக்கு அந்த கொஸ்டினே இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் அந்த கொஸ்டின் கேட்கும்பொழுது அவங்க எப்படி எமோஷனல் ஆகாமல் டெம்பர்மெண்ட் ஆகாமல் அவங்க எப்படி ஆன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குற டெஸ்ட் தான் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. இதில் வந்து நீங்கள் ரைட்டான ஆன்சர் சொல்கிறீங்களா ராங்கான ஆன்சர் சொல்கிறீங்க பாயிண்ட் கிடையாது. ஆனால் வந்துட்டு ஆன்சர் வந்து எந்த டென்ஷன் இல்லாமல் நார்மலாக சொல்லணும். ஸோ இதுதான் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுங்கிறது. இந்த பாருங்கள், அதில் விடுவது பாருங்கள். தேர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் ஆன்சர் இன் தி டெஸ்ட். இல்லை ரைட்டான ஆன்சர் சொல்லணுங்கிறதோ ராங்கான ஆன்சர் சொல்லணுங்கிறதே கான்செப்டே கிடையாது. ஆனால் வந்து எந்த வித எமோஷனல் ஆகாமல் டெம்பர்மெண்ட் ஆகாமல் நீங்கள் வந்து ஆன்சர் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ஸோ அதுதான் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஃபாலோயிங் டெஸ்ட்டு. அதில் என்ன டெஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்ன அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டு. Interest test, it measures a candidate extent of interest in a particular area chosen by him or her, so that organization can assign the job suited to his or her in time. இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்னாக்க எந்த ஏரியாவில் எந்த ஃபீல்டில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணி அவருக்கு அந்த ஃபீல்டில் நம்ம வேலை கொடுக்கணும், வேலையை நம்ம அசைன் பண்ணணும். அவருக்கு ஒர்க்கை வந்து அந்த ஃபீல்டு அந்த ஏரியாவில் நம்ம ஒர்க் கொடுத்தாக்க அவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஒரு கேண்டிடேட்டுக்கு எந்த ஏரியாவில், அதாவது எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி அவருக்கு அந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒர்க்கை அசைன் பண்ணோம்னாக்க அவர் ஆர்கனைசேஷனில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதுதான் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்னு சொல்லக்கூடியது. அவருக்குள்ள இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக கொண்டு நம்ம அவரை வந்து ஒர்க்கை அசைன் பண்ணுறது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்ட் இது அப்படின்னா என்னன்னாக்க இது வந்து அவங்களுடைய டாமினேஷன் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் இது. இதை பாருங்கள். Under this method, standardized questionnaire is administered to the candidate to find out traits like interpersonal rapport, dominance, introvertness, extrovertness, self-confidence, lower sign quality, etc. அதில் இந்த டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கேண்டிடேட்டோட என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அவங்களுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்குது, அது அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து அவங்களுடைய ஆளுமை திறன், அதாவது இன்டர்பர்சனல் ரேப்பர்ட் அப்படின்னாக்க ஆளுமை திறன் எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து அவங்க டாமினன்ஸ் எப்படி அதிகாரம் செலுத்துகிறாங்க, அவங்க மற்றவங்கள்ட்ட எப்படி அதிகாரம் செலுத்துகிறாங்கன்னு பார்க்குறது தான் டாமினன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது இன்ட்ரோவர்ட்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ட்னஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படின்னாக்க இது வந்து அவங்களோட ஓன் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் இந்த டெஸ்ட்டு. செல்ஃப்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் எப்படின்னு பார்க்குறது தான் இந்த டெஸ்ட்டு சொல்லியிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். அதில் லோவர் சைன் குவாலிட்டி எக்ஸட்னாக்க அவங்க வந்து கீழே உள்ளவங்க வந்து எப்படி வந்து சைன் பண்ண கீழே வந்துட்டு அவங்க வந்து இப்படி பேர் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்ட் அப்படிங்கிறது. திஸ் டெஸ்ட்டு அசஸஸ் தி ரிலையபிலிட்டி அண்டு இன்னேட் கேரக்டர்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட் கன்சர்ன்ட். இல்லை நம்ம என்ன தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னாக்க, என்ன அசஸ் பண்ண முடியுது அப்படின்னாக்க அவனோட உண்மைத்தன்மை என்னென்னு தெரிஞ்சிக்க முடியுது, அவனோட கேரக்டர்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஒரு பர்சனுடைய கேரக்டர் அவங்க வந்து எப்போ எந்தளவுக்கு ட்ரூவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்குது. அடுத்த தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்டு, தெமாட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட்டு.
ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அண்ட் தெமாட்டிக் அப்ரிசியேஷன்னாக்க செயல்திறன் ஆய்வு தேர்வுன்னு பேர். அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்க செயல்படுறாங்க, அவங்களோட ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற டெஸ்ட் தான் இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது. நம்ம ஒரு ஒர்க்கு அசைன் பண்ணும் பொழுது அவங்க வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து தான் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது. பாருங்கள், திஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் வேல்யூஸ், அட்டிடியூட், அப்ரிஹென்சிவ் பர்சனாலிட்டி எக்ஸட்ரா. இதில் வந்து ஒரு கேண்டிடேட் வேல்யூஸ் என்ன, அவங்களோட அட்டிடியூட், மனநிலை எப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதில் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அவங்கள்ட்ட வந்து என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது, என்ன எதுவும் உரி பண்ணி வேலை பண்ணுறாங்க, எந்த உரிமையும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் இப்போ ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். எந்தளவு ஃபாஸ்ட்டாக அவங்க எந்த உரியும் இல்லாமல் எந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்குறது தான் இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படிங்கிறது. அவுட் ஆஃப் the interpretation or narration given by the candidate to the pictures, figures, etc. shown to him to the test situation. அந்த டெஸ்ட் சுச்சுவேஷனில் அவனுக்கு வந்து சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்கும், ஃபிகர்ஸ் கொடுத்துருக்கும். அதை வச்சு அவங்க வந்து எந்தளவு இன்டர்பிரிட்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த ஃபிகர்ஸையும் அந்த பிக்சர்ஸையும் வச்சுட்டு அந்த எந்தளவுக்கு அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, நரேஷன் பண்ணால் எந்தளவு ஷார்ட்டாக அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, எந்தளவு ஷார்ட்டாக அல்லது அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணுற டெஸ்ட்டுக்கு பேர் தான் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து ஆட்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னாக்க அவங்களுடைய உளவியல் டெஸ்ட்டு தான் அது. இது எப்படின்னு பாருங்கள். திஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் கேண்டிடேட்ஸ் டெண்டன்சிஸ் டுவர்ட்ஸ் பீப்புள், சுச்சுவேஷன், ஆக்ஷன் அண்ட் ரிலேட்டட் திங்ஸ். அதாவது இந்த டெஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதில் என்ன மெஷர் பண்ண முடியுதுனாக்க கேண்டிடேட்டோட டெண்டன்சி, அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குது, டுவர்ட்ஸ் பீப்புள்னாக்க அவங்க மக்களுக்கு வந்து எந்தளவுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது தான் அது. சுச்சுவேஷனை பொறுத்து, ஆக்ஷன் அண்டு ரிலேட்டட் திங்ஸ், அந்த சூழ்நிலைகளை பொறுத்து செயல்படும் திறன் வந்து எப்படின்னு பார்க்குறது தான் டெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மாரல் ஸ்டடி என்னது, அவங்களோட ஒழுங்குணர்வு எப்படி இருக்குது, அவங்களோட ஒழுக்கமாக இருக்காங்களா, அவங்க மாரல்னாக அவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிற வகையில் இருக்காங்களான்னு பார்க்குறது தான் அது. அடுத்து வேல்யூ ஸ்டடி அப்படின்னாக்கா அவங்களோட மதிப்பு எப்படி இருக்குது, அவங்களோட வேல்யூ எப்படின்னு பார்க்குறது. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க வந்து சமூக பொறுப்புணர்வு எப்படி இருக்குது, சமுதாயத்தில் அவங்க வந்து சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்களா, அதான் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. அதான் அந்த ஸ்டடி பண்ணுறது. எக்ஸ்பிரஷன் ஆட்டிடியூட் டெஸ்ட் அண்ட் தி லைக் ஆர் கண்டக்டட் டு மெஷர் தி ஆட்டிடியூட் ஆஃப் தி கேண்டிடேட். இந்த டெஸ்ட் பண்ணோம்னாக்க அவங்களோட ஆட்டிடியூட் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அவங்க வந்து என்ன உணர்வில் அவங்க இருக்காங்க, அவங்க வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து வேறு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, பீப்புளுக்கு வந்து எதுவும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காங்களா. ஸோ இது மாதிரி ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அந்த மாரல் வேல்யூ, அவங்களுக்கு வந்து எந்தளவுக்கு உதவி பண்ணுற, அதாவது தர்மம் பண்ணுற அந்த உதவி பண்ணுற ஸ்டடி அவங்கள்ட்ட இருக்குது. வேல்யூ ஸ்டடி, அவங்கள்ட்ட எந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மதிப்பு இருக்குது. அது சோசியல் ரெஸ்பான்ஸ், சமூகத்துக்கு எந்தளவுக்கு பொறுப்பாக அவங்க இருக்காங்க. இது போல் பல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆட்டிடியூட் டெஸ்ட் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்குது. தேங்க்யூ.